ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா மணிகண்டன். நமக்கு 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு செய்யலாம். அதுக்கு 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி லேசமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி மூணுமே நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். முட்டை கறி சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம மசாலா சேர்ப்போம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்ல ஒரு 5 நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டை சேர்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வேக வச்ச முட்டையை இந்த சென்ட்ரு இப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்குறது வரைக்கும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு, முட்டை கிரேவி, முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.